ஊடகவியலாளர் கேட்குறார், சார் இது ஒரு ரூல், இது ஒரு டிக்டிம், செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்து பதில் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா சொல்கிறாங்கன்னா அவங்களே பதில் சொல்லிட்டு போவாங்க. சார் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லும் போது அவசரமாக காரில் ஏறி போன விஜயண்ணா வந்து சரி இன்றைக்கி நம்ம பேசாமே இருக்கிறோம், மக்களை சந்திப்போம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து திருச்சியில் ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸ் கூப்பிட்டு மொபிலைஸ் பண்ணி பொதுமக்கள் இல்லாமல் சந்திக்க இல்லாமல் ஒரு மக்கள் பொதுக்கூட்டம் எல்லாம் வெற்றி கூட்டம்லாம் நடத்துவாங்களா அது மாதிரி இல்லாமல் திருச்சியில் வந்து இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தார். அதில் வந்து மக்களை பார்த்து கேட்குறாரு. அப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா எங்கள் அண்ணா தான் ஞாபகம் வர்றாரு. என்னடா எங்கள் அண்ணன் எப்பொழுது என்ன சொல்லுவார்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது கிண்ணத்தை எப்படி வேணாலும் சுற்றலாம், ஆனால் ஆளுங்கட்சி இருக்கும்போது நெய் கரண்டி முதல்ல நெய்யை தாங்கிய கரண்டி போல் இஷ்டத்துக்குலாம் சுற்ற முடியாது. இன்றைக்கி விஜயண்ணா வந்து அவர் தாவைக்கா தலைவர் வந்து மக்கள் அவரை தமிழ்நாட்டு முதல்வராக அவருக்கு தேர்ந்தெடுக்காங்க. அவர் தமிழ்நாட்டு முதல்வராக அவர் இன்றைக்கி பேசினாரா இல்லை தாவைக்கா தலைவராக பேசினான்னு என்ற பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்க நிலையில் இருக்குது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு முதல்வராக அமர்ந்து கொண்டு அனைத்து வகையான ஆட்சி அதிகாரம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கி வந்து நீங்கள் மேடையில் வந்து பேசும்போது நீங்கள் அதே நேரேட்டிவ், என்ன நேரேட்டிவ்னா நீங்கள் வந்து ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை என்ன யுக்தி முறையை கண்டீங்களோ அதே நேரேட்டிவை வந்து மக்களுக்காக சொல்கிறார். இப்போ பொறுப்பு அவர் கையில் இருக்குது, மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அனைத்து அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை கொண்டு நான் என்ன அந்த தமிழ்நாட்டுக்கு பண்ண போகிறேன்னு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா நம்ம கேட்கலாம். ஆனால் திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரையும் அவர் வந்து முன்ன சிஎம் சார் சொன்னார், இப்போ ஸ்டாலின் சார் சொல்கிறார் விஜயண்ணா, அவர் வந்து பதில் சொல்லி திருமண நிகழ்வுகளை வந்து புலம்பிட்டிருக்கார் சொன்னார். விஜயண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களோட திருமண மேடை தான் எங்களோட பிரச்சார மேடை, சுயமரியாதை கல்யாணம் பண்ணுறது தான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடையில் மக்களுக்கு வந்து அறிவு சார்ந்த கருத்துக்களும் பகுத்தறிவு கருத்துக்களும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கிறனால தான் எங்கள் அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான்.